நேற்று இரவு கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் அப்படிங்கிறது பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் வந்து சினிமாவெல்லாம் வந்து தாண்டி அப்பான்னு அந்த பொண்ணு இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில கிடக்கு. நீங்க ஒரு அப்பாவா என்ன பண்ணீங்க? இப்ப பிடிச்சிட்டீங்களா? இது மாதிரியான சம்பவம் நிர்பயாவுக்கு நடக்கும்போது இந்தியா முழுவதிலும் கொந்தளிச்ச இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு கொந்தளிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சம்பவத்தை அவங்க எப்படி காட்டுறாங்க, எப்படி எடுத்துட்டு போறாங்கிறதான். நீங்க யாரு? உங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பேசினாங்களா? இந்த நிகழ்வு பத்தி கனிமொழி அவர்கள் பேசினாங்களா? கனிமொழி அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய இவர்களுக்கெல்லாம் மேல உள்ள அரசியல்வாதியாகத்தான் நடந்துட்டு இருக்காங்க. தண்டனை எப்போ வழங்குறாங்க தெரியுமா? ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே. ஆனா திமுக ஆட்சியில குற்றமே நிரூபிக்கப்படாது. அப்ப மக்களுக்காக இன்னைக்கு திமுக இல்ல அப்படிங்கிறத ஒரு கூட்டணியில இருக்கோங்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் வாயை திறக்க கூடாதா? ஒரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங், ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவரை வந்து ஒரு 6:30 மணி தான் இருக்கும், அந்த நேரத்துல வெட்டி கொலை செய்தது. அதற்கு சிபிஐ விசாரணைக்கு போறதுக்கு கூட விடாம தடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழக அரசு ஏன் தடுக்கிறாங்கன்னே தெரியல. நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்கல்ல, ஏதாவது ஒரு பாலியல் குற்றவாளி இவன் குற்றம் செய்தவன், இவன் நிரபராதி கிடையாதுங்கிறதுக்காக அரசு தானாக முன் வந்து ஏதாவது ஒரு பாலியல் குற்றவாளிக்காக போய் போராடி இருக்கா? திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவில அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறாங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ராஜேஸ்வரி மேம், நீங்கள் நிறைய விஷயத்துக்காக வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரைட் ஃப்ரம் பெண்கள் உரிமைக்கெலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. சின்ன சின்ன இளைஞர்களுக்காக வந்துட்டு, பசங்களுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அதே மாதிரி ஒரு துக்ககரமான சம்பவம் தான் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவில் வந்துட்டு பெண்கள் வரலாற்றை மறுபடியும் படைச்சிட்டாங்க, உலகக்கோப்பையை தூக்கிட்டாங்க, உலகக்கோப்பை இப்போ அவங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க பெண்கள்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அப்படியே கீழே வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது தினம் தினம் செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போது மாறிடுச்சு. பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கோயம்புத்தூர் மாணவியோட இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் யார் அப்படின்னு தெரியல. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் வெளியில் வந்துருக்கு. உங்களுடைய பார்வையிலிருந்து இப்போது பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்குது? அதாவது தமிழ்நாட்டில் இந்த கடந்த 4 ஆண்டுகளாகவே சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது மிக மோசமான நிலையில் இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். பெண்கள் பாதுகாப்புங்கிறது மிக மிக ஒரு கேள்விக்குறியாகவே போயிடுச்சு. நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம். 8 வயசு குழந்தை நடந்து போகும்போது, 80 வயசு மூதாட்டி அங்கே நடந்து போகும்போது கூட அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இப்போது நேற்று இரவு கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது பார்த்த உடனே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கோம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு சம்பவம் வந்து சினிமாவெல்லாம் வந்து தாண்டி ஒரு பெண் வந்து ஒரு காருக்குள்ளே இருக்கிற பெண்ணை, அதாவது இந்த செய்தியை சொல்லும் போது அவர்கள் சொல்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு நார்மலாக சாதாரணமாக யோசிங்க. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாரோ காருக்குள்ளே இருக்காங்க, காரில் உள்ள ஒருத்தரை அடித்து போட்டுட்டு ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, கூட்டு பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இது வந்து இதுக்கு எவ்வளவு வந்து துணிச்சல் வேணும்? இந்த துணிச்சல் யார் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த ஆட்சி முறை சரியில்லாததுனால ஏற்பட்ட ஒரு துணிச்சல் தான். எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்கிறேன், இந்நேரம் குற்றவாளி யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கே தெரியும், விமான நிலையத்தை சுற்றி வந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு சிட்டி, கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு சிட்டியாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த காரோ அந்த நபரோ எப்படி வெளியில் வந்தாங்க, அந்த இடத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்நேரம் ஒரு 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 1 ஹவர்க்குள்ளேயே அவங்களால கண்டுபிடிக்கிற அளவுக்கு முடிஞ்சிருக்கும். ஒன்றே குற்றவாளிகள் தெரிந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் அதை தான் நினைக்கிறேன். எனக்கு பதறுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு நிர்வாணமான நிலையில் அந்த இடத்துல வந்து எப்படி மனசு எப்படி துடிச்சிருக்கும், அவங்களோட நிலையை யோசிச்சு பாருங்க. இப்போ பெண்கள் எப்படி வந்து கல்லூரிக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இப்போ எங்கேயுமே பெண்கள் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு.
இவங்க வந்து இனிமேல் பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு நீங்கள் முதல்ல ஆட்சி, அதாவது பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கிட்டு இருக்காங்க? பெண்களுக்கு வந்து கொடுமைகள் நடக்கும்போது தண்டனை எப்போ வழங்குறாங்க தெரியுமா? ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே. ஆனால் திமுக ஆட்சியில் குற்றமே நிரூபிக்கப்படாது. அந்த குற்றவாளியை எப்படி காப்பாற்றலாங்கிறத நோக்கி தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே கூட சேர்ந்து ஒரு குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்து அந்த குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்காக தான் இந்த திமுக ஆட்சி செய்துட்டு இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து நாங்கள் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால் நாங்கள் சட்டத்தில் வந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது எப்போ? குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் தானே தண்டனை கிடைக்கும். அப்போ குற்றவாளியாகவே நிரூபிக்கக்கூடாது அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு ரூல்ஸாக வச்சுக்கிட்டு உங்கள் கட்சிக்காரங்கள்லேருந்து காவல்துறையிலேருந்து மற்றும் எல்லாருமே சேர்ந்து அந்த குற்றவாளியை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு துணிச்சலாக ஒரு பெண்ணை வந்து ஒரு அந்த இடத்துல காரை கண்ணாடியை உடைச்சிட்டு அவரை அறிவாளில் வெட்டிட்டு ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமுமே கொதித்து எழ வேண்டிய தருணமாக நான் பார்க்குறேன். யூஸ்வலாக பேசும்போது தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் வந்து முன்னேறி போயிடாச்சு. படிப்புலையும் சரி, வளர்ச்சியிலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே தமிழகம் ஒரு படி மேலே தான் இருக்குது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடவே முடியாது அப்படின்னு ஒரு ரொம்ப கெத்தா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து இப்போ வட மாநிலங்கள் எங்கேயும் முன்னேறி போய்கிட்டே இருக்கு, தமிழகம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக எப்போ வந்து ஒரு மாநிலம் முன்னேறிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா பெண்கள் பாதுகாப்புல அது நம்பர் 1 இருந்தால் மட்டும்தான் அங்கே முன்னேற்றம் இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே பெண்கள் பாதுகாப்பாக இரவு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. ஐடியில் வேலை பார்க்குறவங்கலாம் நான் இரவு நேர வேலைகள் பார்க்குறாங்க. அதனால ஒரு பெண் ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனா இங்கே போனா அப்படின்னு கேள்விகள் கேட்குறது ரொம்ப தவறு. ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதற்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அந்த அரசு நிர்வாகத்தின் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம அதை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வெளி மாநிலங்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகள் வரைக்கும் இது மாதிரியான செய்திகள் பரவி தமிழ்நாட்டோட மானமே கப்பல் ஏறுது. அதுதான் கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு காலத்துல வந்து எப்படி இருந்தோம், இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு, அப்போ மகளிர் காவல் நிலையம் வந்ததும் அவர்கள் காலகட்டத்தில் தான். பிங்க் அந்த காவலர்கள், ஆமாம், அது மாதிரி போய் எங்கெங்கே போகணும் அங்கே பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தது அந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கூட, ஒரு புகார் கொடுக்கணும்னு போனால் கூட அந்த புகாரை வாங்கி கொள்வது கூட கிடையாது. அதை வாங்கிக்கணும்னா அங்கே உள்ள திமுகவுடைய பொறுப்பாளர்கள் வந்து அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் காவல்துறை செயல்படுது. இந்த கேள்வி மக்கள் ஏன் முக்கியமாக முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் 2012ஆம் ஆண்டு நிர்பயாவோட வழக்கு எந்த அளவுக்கு சீரியஸாக இருந்தது. இதே மாதிரி ஆண் நண்பரோட வந்து பேருந்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இதே சம்பவம் நிகழ்ந்துச்சு. நாடே கொதித்து எழுந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய அமைப்புகள் வந்து முன்னின்று போராடினாங்க, நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அந்த ஒரு சம்பவம் அந்த அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு எப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுச்சு. அங்கேருந்து அந்த காங்கிரஸ் கூட்டணியை முற்றிலுமா தலைகீழா போட்டு அடுத்து ஒரு ஆட்சி அங்கே அமைஞ்சது. ஆனால் இங்கே தினம் தினம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நிர்பயாவோட வழக்கு மாதிரி தான் இங்கேயுமே ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து இப்போ அவங்க மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக இருக்கும் போது ஏன் இங்கே எந்த அமைப்புகளும் முன் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் எடுத்து பேசலை? ஏன் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை? எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அன்று பேசியவர்கள் அப்படிலாம் பார்த்தா அரசியலாக தான் பார்த்துருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஏராளமானதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்நேரம் வந்து கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் உள்ள பெண்கள்லாம் உடனே போராட்டம் பண்ணுவாங்க, உடனே களத்தில் இறங்கியிருப்பாங்க. யாருமே வாயே திறக்கலை அப்படின்னு சொல்கிற இடம் வந்து மிக மோசமான இடமா இருக்குது. அப்போ மக்களுக்காக இன்னைக்கு திமுக இல்லை அப்படிங்கிறத ஒரு கூட்டணியில் இருக்கோங்கிறதுக்காக அவர்கள் எல்லாம் வாயை திறக்கக்கூடாதா? இன்னும் வந்து சில ஊடகங்கள் திமுகவுடைய ஊடகங்களாக மாறி இந்த செய்தியை வந்து எப்படி வந்து திசை திருப்புவது, இந்த செய்தியை எப்படி மாற்றி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் மேலே குற்றமுள்ள மாதிரி சொல்லிடுவோம் அந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அண்ணா பல்கலைக்கழக இதில் கூட அந்த பெண்ணோட முகவரி இதெல்லாம் வெளியில் வந்ததை பார்த்தோம். இது மாதிரி அந்த பெண்ணை வந்து எப்படி வந்து நம்ம குறை சொல்லலாம், அதை நோக்கி தான் இவர்களுடைய போக்கு இருக்குமே தவிர இது மாதிரியான சம்பவம் நிர்பயாவுக்கு நடக்கும்போது இந்தியா முழுவதிலும் கொந்தளிச்ச இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு கொந்தளிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவத்தை அவங்க எப்படி காட்டுறாங்க, எப்படி எடுத்துட்டு போகிறாங்கிறது தான். காவல்துறை செயல்படலை. காவல்துறை வந்து துரிதமாக செயல்பட்டு அவங்க அந்த பையன் இமிடியேட்டாகவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நேற்று இரவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அது தாண்டியே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு நேரமாக இன்னுமே குற்றவாளிக்கான ஒரு க்ளூ கூட கண்டுபிடிக்கலங்கிறத எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? நம்ம நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே யாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. இது வந்து எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு, இல்லை இன்றைக்கி தான் நமக்கு வெளியில் தெரியுதா? ஏன்னா சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்துக்கிட்டு இதை கம்ப்ளைண்ட் கொடுக்காம போகிறவங்களும் இருக்காங்க தானே. இது மாதிரி ஓரிரு சமங்கள் இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு துணிச்சலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது மாதிரி எத்தனை வாட்டி நடந்துச்சுன்னு தெரியல. அப்போ அன்னைக்கே அந்த சார் யார் அந்த சார்னு எல்லாரும் கேட்டோம். குறிப்பாக எதிர்கட்சி வந்து அதை எவ்வளவோ வலியுறுத்தி சட்டமன்றத்திலையும் சரி எல்லா நிர்வாகிகளும் சரி அவர்கள் வாகனம் வரைக்கும் யார் அந்த சார்னு கேள்வி வச்சோம். ஆனால் கடைசி வரைக்குமே அந்த சார் யாருன்னு நம்ம தெரியாமலே போயிடுச்சு. ஒருவேளை அந்த சார் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது மாதிரியான குற்றங்கள் ஃபியூச்சரில் நடக்காம கூட இருந்திருக்கும். இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் நீங்கள் அந்த விஷயத்த வந்து பார்த்துருப்பீங்க. ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட 7 பேர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அரிவாள் வெட்டு இருக்குது, எல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் சிறையில் இருந்து வெளியில் வந்த ஒரு ரவுடி. இதை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் நடந்ததை பற்றி பெருசாக அந்த அளவுக்கு ஊடகங்களில் பேசாததுக்கு காரணம் என்ன? இல்லை, ஊடகங்கள் பேசாததுக்கு ஒரே காரணம் அது வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கங்கிறது தான். மக்களை பற்றி, அதாவது ஊடகம் அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கான ஒன்றாக இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் அவர்கள் எல்லா ஊடகங்களையுமே வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். திமுக வந்து எல்லா சேனல்ஸுமே வாங்கிட்டாங்களா? எங்களுக்கே கோவம் வருது. நீங்கள் எங்கேயாவது நடக்குமா? அருவாள் எடுத்துகிட்டு ஓடி இஷ்டத்துக்கு வெட்டிக்கிட்டே போவாங்களாம். அவர் வந்து போதையில், கஞ்சா போதையில் வெட்டிட்டு போகிறதா நம்ம ஒரு செய்தியை எப்படி கொண்டுட்டு போகணுமோ அப்படி கொண்டுட்டு போகிறாங்க. அந்த போதையாக இருந்தாலும் அந்த போதைக்கும் யார் காரணம்? நீங்கள் சொன்னது மாதிரி கொளத்தூர் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு கஞ்சா போன்ற பிற போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமாயிட்டு. இதில் இந்த விற்பனை செய்கிறவர்களில் 70% பேர் திமுகவை சார்ந்தவர்கள். இப்போ எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையாக அமைவதே இவங்க தான். இவங்களோட பேனர் யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா இல்லீகலும் நடந்துட்டு இருக்கு. எல்லா சட்டத்திற்கு புறம்பான அனைத்து செயல்களுமே. இது மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாத பல சம்பவங்கள், பலவற்றை திமுகவினரே அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வு இந்த ஒரே நைட்டில் வந்து கிட்டத்தட்ட 7-8 பேர், அதில் பெண்கள் உட்பட எல்லாரையும் தாக்கியிருக்காரு அப்படிங்கிறது இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு அப்படின்னா ஒரு பாதுகாப்பான இடமாக ஒரு நல்ல நற்பெயரோடு இருந்துச்சு. நான் இந்த 4 வருஷ ஆட்சியில் இவங்க கோர்ட்லேயே மர்டர் நடக்கிறது, கோர்ட்டை சுற்றி நடக்கிறது, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் எல்லாமே நடக்குது. பட்ட பகலில் நடு ரோட்டில் கொலை நடக்கிறது. ஒரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங், ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவரை வந்து ஒரு 6:30 மணி தான் இருக்கும், அந்த நேரத்தில் வெட்டி கொலை செய்தது. அதற்கு சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு கூட விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழக அரசு ஏன் தடுக்கிறாங்கன்னே தெரியல. எதனால் 2வது வாட்டி கூட போய் மனு கொடுக்குறாங்க சிபிஐ போகக்கூடாதுன்னு? என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் என்ன காரணம் அப்படின்னா உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதாவது உளவுத்துறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாத அளவுக்கு இங்கே வந்து நிர்வாக திறனற்று போயிருக்காங்க. மேலே உள்ளவங்க கொஞ்சம் நாச்சும் ஸ்ட்ரிக்டாக ஒரு பொறுப்பாக இருக்கணும். முதலமைச்சருக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கணும், மக்கள் பற்றிய ஒரு பாசம் இருக்கணும், மக்களை காப்பாற்றுவதற்காக தான் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கணும். அவங்க அதை நினைக்கலையே. அவங்க பெற்றெடுத்த மக்களை காப்பாற்றுறது எப்படி, அவங்களுக்கு எப்படி துணை முதல்வராக்குவது, அவங்கவுங்க குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது, இதையெல்லாம் கொண்டுட்டு போய் எப்படி வெளிநாட்டில் முதலீடு செஞ்சுக்கிறது, சம்பாரிச்சதையெல்லாம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறத இந்த 4.5 வருஷத்துக்குள்ள முழு மூச்சாக நின்று சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தும் கூட இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லாவே இருக்குது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இவங்க முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இது போன்ற சம்பவங்கள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம ரிப்போர்ட் படியே எடுத்து பார்ப்போம். எவ்வளோ குற்றங்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த 4 வருஷத்துக்குள்ளே அதிகமாகி தான் இருக்குது. எப்படி அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும்? 8 வயசு புள்ள காணா போனாலும் பள்ளி ஸ்கூல்லையே ஆசிரியர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கேள்விப்பட்டோம்? நல்லா கரெக்டாக யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். இன்னும் பல பெண்கள் சார்ந்து ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. கொடுமை நடக்காத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பெண்களுக்கான கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஈவன் தோ அவர்களுடைய கட்சி கூட்டத்திலேயே காவல்துறையினரை போய் பாலியல் சிண்டல் செஞ்சுட்டாங்க. கனிமொழி அவர்கள் நடத்தின ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கல்ல.
இப்போ இதை விட எப்படி இதெல்லாம் மறந்துட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸாருக்கே இங்கே பாலியல் சீண்டல் நடக்கக்கூடிய ஒரு இடமாக திமுக வந்து மாற்றிருக்கு. அதுவும் அவங்க கட்சி கூட்டத்திலேயே. இப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருந்தாலும், பள்ளி ப்ளஸ் கல்லூரி இந்த 2 இடத்துலையுமே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ பெண்களை வந்து முன்னேற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்கங்க. அவங்க இருக்கிற ஒரு கண்டிஷனில் ஆல்மோஸ்ட் உயர்கல்வி வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் வந்து அதிகமான பேர் படிக்க தொடங்கியிருக்காங்க, படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் வந்து பெண் வந்து ஒரு தனியாக சொந்த காலில் நிற்கணும், அவர்களுடைய வாழ்க்கையை அவங்க டிபெண்ட் பண்ணாமல் அவங்க நின்றுக்கணுங்கிற ஒரு இடத்துல நின்று இன்றைக்கி கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பெண் பிள்ளைகளையுமே படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழலில் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அதில் இப்போ என்ன இடையூறு, இந்த திராவிட மாடல் என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை பெண்களை எல்லாம் திரும்பவும் படிக்காமல் பின்னோக்கி போக வச்சுருவோம். இவர்களுடைய மாடல், திமுகவுடைய மாடலில் படிக்காமல் அவங்கள பின்னோக்கி போச்சிட்டேன்னா இன்றைக்கி சிந்திப்பவர்களாகவும், இன்றைக்கி யாருக்கு ஓட்டு போடணும், யாரை தேர்வு செய்ய வேண்டுங்கிற இடமெல்லாம் பெண்கள் இன்றைக்கி சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பொறுக்கலை. அப்போ மீண்டும் பெண்ணை வந்து அடிமைத்தனமாக்கணுங்கிறத நோக்கி இன்றைக்கி திமுக ஆட்சி செஞ்சிட்ருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு பெண் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு என்ன செய்தது? தன்னிச்சையாக ஏதாவது ஒரு குற்றம் செய்தவன் தான் நிரபராதின்னு போய் சொல்லி வெளியில் வர்றாங்க. இங்கே இந்த மாவட்ட லெவல்லன்னா அடுத்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறீங்கல்ல. ஏதாவது ஒரு பாலியல் குற்றவாளி, இவன் குற்றம் செய்தவன், இவன் நிரபராதி கிடையாதுங்கிறதுக்காக அரசு தானாக முன் வந்து ஏதாவது ஒரு பாலியல் குற்றவாளிக்காக போய் போராடி இருக்கா? அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும் முயற்சி செஞ்சுருக்கா? நான் கேட்குறேன். நீங்கள் யார்? உங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பேசினாங்களா? இந்த நிகழ்வு பற்றி கனிமொழி அவர்கள் பேசினாங்களா? கனிமொழி அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய இவர்களுக்கெல்லாம் மேலே உள்ள அரசியல்வாதியாகத்தான் நடந்துட்டு இருக்காங்க. பேசணும்ல, பெண்கள் அப்படிங்கும் போது பேசணும்ல. அன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னென்னா வாயே திறக்கலை, எங்கேயுமே வாயே திறக்கிறதில்லை. இன்னைக்கு அதை விட பல மடங்கு குடி நோயாளிகள் உருவாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 50லேருந்து 60% பேர் புதிதாக குடிக்க தொடங்கியிருக்காங்க. அதுவும் குடி நோயாளிகளாக, இரவு பகல் தெரியாமல் எல்லா நேரமும் குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து டாஸ்மாக்னால சமுதாயம் சீரழிஞ்சு போயிருக்கு. இப்போ எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் தான் பண்ணணும். அன்றைக்கி கருப்பு சட்டை போட்டாங்க, அன்றைக்கி டாஸ்மாக் எதிராக ஒரு இது வச்சுட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னத்தை சொல்கிறதுனே புரியல எனக்கெல்லாம். இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது செய்த போராட்டங்களாக இருக்கட்டும், பேசிய வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏதாவது கொண்டுட்டு வரதுக்கு இவங்க காரணமாக இருந்திருக்காங்களா? இதே வந்து இப்போ நீட்டுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கவலைப்பட்ட நேரத்தில் சென்ற ஆட்சியில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடுன்னு கொண்டுட்டு வந்தது. இதுதான் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல நம்மளோட மாநில அரசால் என்ன முடியுமோ அதை நாம் செய்வோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து செஞ்சாங்கல்ல. கவர்னர் கையெழுத்து போடுவதற்கு முன்னதாகவே அவர் கையெழுத்து போட்டு நீங்கள் அதை அட்லீஸ்ட் வந்து இங்கே ஒரு 2.5-3% அதிகமாக்குனீங்களா? அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கட்டுமேன்னு. உடனே அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் நீட்டை ஆதரிக்கிறோன்னு ஆகிடும். அப்போ உங்களுடைய மைண்டிலேயே மக்கள் பற்றி எண்ணமே இல்லை. மக்கள் பற்றி எண்ணமே இல்லை. விஷயங்கள் என்ன, நாங்க இதே விஷயத்தை வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது ஏன் இவங்களுக்கு மட்டும்? அவங்களுமே அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்களா, அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம அதை தரணும்ல அப்படிங்கிற மாதிரி? இல்லையே, அது எல்லாமே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வந்தது தான். இவங்க கொண்டுட்டு வந்தது இல்லையே. நீங்கள் 7.5% இடஒதுக்கீடு நீட்டு மட்டும் இல்லாமல் இப்போ பொறியியல் கல்லூரியிலையுமே அப்போ சேரும் போதுலேருந்து 7.5% இடஒதுக்கீடு ஒர்க் அவுட் ஆகி தான் இருந்துச்சு. இவங்க ஒன்றும் புதுசாக மாணவர்களுக்குன்னு சொல்லி என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா, இவங்க சொல்லக்கூடியது இந்த 1000 ரூபான்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த 1000 ரூபாயுமே தாலிக்கு தங்கம் போன்ற பெண்களுக்கான உதவி செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு கொண்டு வந்தது தான். இன்றைக்கி தங்கம் 1 கிராம் தங்கமே இன்றைக்கி எட்டாத உயரத்தில் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுக்கும் அரை பவுன் கொடுக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் எது நன்மைன்னு போய் ஏழை மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். இன்றைக்கி அரசு கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது, அஃபோர்டபுளாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திட்டத்தை எப்படி வந்து மீண்டும் அரசாங்கத்துக்கே பணம் வர வைக்க முடியுங்கிறது தான் திமுகவோட நோக்கம். அந்த 1000 ரூபா பணம் போடுறதா இருக்கட்டும்,
கல்லூரி மாணவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே நிச்சயமாக 60% 70% டாஸ்மாகுக்கு போகுது. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் இப்படி பணமாக கொடுத்தோம்னா அது திரும்ப நமக்கு டாஸ்மாகில் வந்து விழுந்துடும், அப்போ அது நமக்கு தானே. இதை புரியாமல் தான் அப்பாவித்தனமாக சில பேர் வந்து இந்த திட்டத்தை எல்லாம் ஒரு பெரிய திட்டமாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல புரிஞ்சுக்குங்க, எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களில் பல பேர் உங்கள் வீட்டில் உள்ள குடிகார பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், கணவன்மார்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு தொந்தரவு செய்து அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க கண்கூட பார்க்குறோங்க. அப்போ ஒரு திட்டம் பயனுள்ளதாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஆடு மாடு வளர்க்குறதுலேருந்து இன்னும் பல திட்டங்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக செயல்படுத்துச்சு. ஆனால் இவர்களுக்கு வருமானத்தை எப்படி ஈட்டிக்கொள்வது, அதுலேயும் டாஸ்மாக்னா உங்களுக்கு கள்ள வருமானமும் அதிகமாகிடுது. இப்போ டாஸ்மாக் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் நான் சொல்லுவேன், ரீசெண்டாக வந்துட்டு அந்த ஒரு ஊழல் வழக்கு வந்து வெளியில் வந்துச்சு. டாஸ்மாகில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேர் வந்து அடி வாங்குச்சு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். லைட்டாக அந்த ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது டாஸ்மாக் மேலே மட்டும் அந்த கண்கொத்தி பாம்பாக வந்துட்டு அந்த டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு வாங்குறதா இருக்கட்டும், ஆனால் அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க ஏன் மற்ற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ நம்ம நல்லா பார்த்தோம், நெல்லெல்லாம் வந்து முளைச்சிட்டு, நெல்மணிகள்லாம் மூட்டைகளில் முளைச்சிட்டுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக டெல்டா பகுதிக்கு போய் அங்கே பார்வையிட்டுட்டு அழுத்தம் கொடுத்து தான் 2000 மூட்டைகள்லாம் இன்றைக்கி நெல் கொள்முதல் நிலையங்களில் இது பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போதுங்க இவங்க வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த குடோனில் ஒரு 2000 மூட்டை தான் வைக்கலாம், மற்ற எல்லாம் வெளியில் அடுக்கியிருக்கு. அங்கே தார்பாய் கூட இல்லை, அதை மூடி வைக்கிறதுக்கு ஒரு தார்பாய் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா தீபாவளிக்கு அதிகமான டாஸ்மாக் வந்து டாஸ்மாக் மதுவை வந்து உற்பத்தி செய்கிறாங்க, அதிக விற்பனை செய்கிறாங்க. வித்தின் 3 டேஸ்க்குள்ளே 790 கோடி அளவுக்கு இங்கே வந்து விற்பனை நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். எங்கேயாவது அங்கே பாட்டில் வைக்க முடியல, பாட்டில் வைக்க இடம் இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனை நீங்கள் பார்த்தோமா? இதுதான் கம்பேரிசனே, இதுதான். அப்போ மக்களை கொலை செய்ய துடிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்குது. உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயம் சார்ந்த விவசாயிகள் அங்கே மனம் நொந்து போயிருக்காங்க. ஒரு பருவமழை வருங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாதா? 1 மாதத்திற்கு முன்னதாகவே நீங்கள் அந்த பணிகளை தொடங்கணும், அதில் கவனம் செலுத்த மாட்டீங்க. இதே மதுங்கிற அரக்கனால பல குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகி நிறைய பிள்ளைகள் தன்னுடைய படிப்பை கூட இடையில நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அதன் மூலமாக நம்ம 1 2 இல்லை பல இன்னல்களை ஒவ்வொரு குடும்பமும் தாங்கி நிற்குது. அப்போ அவர்களை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படலை, அவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடணும். அதுவும் 24 மணி நேரம் அது டைமே கிடையாது. மார்னிங் 12 to 10 தான் டைம்னா அந்த 12 to 10 கிடையாது. நானே நிறைய மதுக்கடைகளில் வீடியோலாம் போட்டிருக்கேன். 24 மணி நேரம் நடக்கக்கூடிய டாஸ்மாக் பார்களும் கடைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? ஃபைனலி வருமானத்தை ஈட்டணும், அவ்வளோதான். அது கனிம வள கொள்ளையாக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் கொள்ளையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வருமானத்தை ஈட்டணும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படியாவது அடுத்த தேர்தல் செலவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வருமானத்தை வச்சு அடுத்த தேர்தல் செலவு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாலுமே கூட, இல்லை அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்குங்க. இப்போ இன்றைக்கி நடந்த சம்பவமாக இருக்கட்டும், கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதற்கு முன்னதாக நம்ம பார்த்த நிறைய சம்பவங்களாக இருக்கட்டும், அந்த சம்பவங்கள்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க வெளிக்காமிச்சிருக்காங்க. ஒரு அரசு எப்படி இருக்கக்கூடாது, இவங்களுடைய விளம்பரங்களை மட்டுமே வைத்து நம்ம மக்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் திமுக விளம்பர மாடல் அரசாக நான் அப்பான்னு அந்த பொண்ணு இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் கிடக்க, நீங்கள் ஒரு அப்பாவா என்ன பண்ணீங்க? இப்போ துடிச்சிட்டிங்களா? ஒரு அப்பாவா நீங்கள் உடனே வீடியோ வெளியிட்டுட்டிங்களா? கேட்குறேன். சரி, உங்கள் கட்சிக்காரரை பற்றி பேசும்போது மட்டும் தீண்டிப்பார் அப்படின்லாம் பேசுகிறீங்கல்ல, வசனம்லாம் பேசி வீடியோ வெளியிடுறீங்களே, இப்போ வெளியிடுங்களேன். நான் ஏற்கனவே கேட்டேன், ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது ஏன் முதல்வர் இது குறித்து மட்டும் பேசும்போது ஒரு வெளிப்படையாக பெண்களுக்கு எதிராக எதுவாக இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு வீரமாக நீங்கள் ஒரு வீடியோ வெளியிடுங்களேங்கிற, அங்கே மட்டும் வெளியிட முடியல? அப்போ அப்பாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஒரு போலி அப்பா அப்படி தானே எடுத்துக்க முடியும். ஒரு எவ்வளோ பெரிய வார்த்தை, அந்த வார்த்தையை மட்டும் விளம்பரப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க.
இன்னைக்கு பல இடத்துல பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் உணர்ந்துட்டாங்க. திமுகவினரால் என்னென்ன பிரச்சனைங்கிறது நம்மெல்லாம் பேசி சொல்லி இல்லை. அந்தந்த பகுதிகளில், அந்தந்த துறைகளில், நீங்கள் எந்த துறையில் வேணாலும் போய் கேளுங்க, எப்படா இந்த ஆட்சி முடியுன்னு இருக்கு. அதனால தான் பிரச்சார சமயத்தில் கூட நீங்கள் எப்போ என்ன திரும்ப வருவீங்கிற அளவுக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் கேள்விகளை மக்கள் களத்திலிருந்து கேட்க தொடங்கியிருக்காங்க. இப்போ காரணம், இவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது மக்களுக்கு. நிறையா இவர்கள் சார்ந்தவர்களுக்கு ஒரு பயமும் இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு பயம் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு போயிட்டு தேர்தலில் போயிட்டு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் பதில் சொல்கிறது இல்லையா? ஏன் பதில் சொல்கிறது இல்லைன்னா, அவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிரானவர்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியல. எங்கே நம்ம சொல்கிற பதில் வந்து இங்கே உள்ள திமுகவோட நிர்வாகி யாருக்கு அதில் விழுந்துருமோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பயத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த எதிர்ப்பையுமே 2026 தேர்தலில் வெளிப்படுத்துவாங்க மக்கள். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தமிழ்நாடு மக்கள் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிய வச்சுங்க. இங்கே என்ன அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு நேர்காணலை மறுபடியும் சந்திப்போம். இன்னும் ஆழமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா. நன்றி.